எந்த பாட்டி செத்தா என்ன, எந்த குழந்தை கதர்னா என்ன, எந்த பாவம் எந்த தொழிலாளி நாளைக்கு வேலைக்கு போனா என்ன, போகாட்டி என்ன, அவன் கஞ்சி குடிச்சான குடிக்காட்டி என்ன அப்படின்னுட்டு இப்படி ஸ்டைலா. ஏங்க கரண்ட் கட்டினா என்னங்க பண்ண முடியும்? கரண்ட் ஏ ஒரு 6 மாசத்துக்கு சும்மா இருங்களேங்க இப்படிங்கிற ஒரு பாடி லாங்குவேஜில் பேசுறாரு. இந்த மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் இதற்கு முன்பு ஏதாவது ஒரு அரசியல் பிரச்சனையை பேசியிருக்காரா? ஏதாவது சமூகம் சார்ந்த பிரச்சனை குறித்து கருத்து சொல்லியிருக்காரா? இல்லை அப்படி ஏதாவது சமூகம் சார்ந்து முற்போக்கான திரைப்படங்கள்லையா நடிச்சிருக்காரான்னு கூட எனக்கு தெரியல. குட்டி பையனா வந்தாரு, இந்த நாட்டாமையில இந்த அக்கா போச்சு, இந்த மாமா தூக்கிட்டு போய் ஜாக்கெட்லாம் கிழிஞ்சிச்சு, என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிச்சு அப்படின்னாரு. அந்த டைலாக் பேசுன தம்பி தானே. என்ன இப்போ ஒரு 35-36 வயசு இருக்குமா? இப்போ அந்த படத்தில் ஒரு 5-6 வயசுனா இப்போ படம் வந்து இப்போ 35-36 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் நீங்கள் இருந்துட்டீங்க. இப்போ நீங்கள் மாஸ்டர்லாம் கிடையாது, இளைஞர் வயசு நல்லாவே ஆயிடுச்சு உங்களுக்கு. 25-26 35-36 ஆயிடுச்சு. பட வாய்ப்புகள் எதுவும் உங்களுக்கு ஒழுங்காக வரல. ஒரு படத்தில் கூட ஹீரோவாக நடிக்க முடியல. நீங்கள் என்ன படம் நடிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் குழந்தையா நடித்த நாட்டாம படத்தை தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் நீங்கள் இருக்கிறப்ப இப்போ இப்படி ஒரு சூழலில் வலிந்துக்கிட்டு மக்களுடைய சாபத்தை ஏன் பெறுறீங்க? மக்களுடைய வயிற்றெரிச்சலை ஏன் கொட்டிக்கிறீங்க? புரியுதுங்களா? அதாவது இந்த அரசினுடைய பின்னடைவான விஷயங்களை முட்டு கொடுப்பவர்களுடைய பின்னணியை பாருங்க. யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட்டை முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அரசியல் சார்ந்து இருக்க மாட்டாங்க. இதற்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு சமூக போராட்ட பங்களிப்பில் இருந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சினிமா நடிகர்கள், நடிகைகள், அப்புறமேட்டு 24 மணி நேரம் ஆபாச பதிவு போடுகின்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்கெல்லாம் வேக வேகமாக வந்து இது ஜெயிக்கணும், இவங்க வந்தால் நாடே மாறிடும், கடந்த கால ஆட்சி ஊழல் ஆட்சி, இவங்க வந்தால் உடனே இதாயிரும், பெண்களுக்கு பாதுகாப்பு உடனே கிடைச்சிரும் அப்படின்னு. இந்த 32 நாளில் பெண்கள் பாதுகாப்பு கிடைச்சிருச்சா? கடந்த 5 ஆண்டு ஆட்சிகளில் விட இந்த 32 நாள் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்காங்களா? 10 வயது சிறுமிகள் பாதுகாப்பாக இருக்காங்களா? மது பழக்கம் இல்லாத தமிழ்நாடு உருவாயிருச்சா? ஏதாவது ஒன்று சொன்னதுல ஒன்று நடந்திருக்கு அல்லது நடப்பதற்கான சாத்தியப்பாடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா உங்களால?